அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தில் கிரக மாற்றங்களால் உங்களுடைய ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் எந்த மாதிரி ஒரு சுக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். ஆனால் இந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து அருமையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்காக ரொம்பவுமே முயற்சி எடுக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசினியர்கள். தன்னுடைய நலம் மட்டும் முக்கியமாக கருத மாட்டீங்க, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் தன் உறவு முறையினருக்கும், அதாவது மற்றவங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணுங்கிற முயற்சி எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷபராசினியர்கள். ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு கடந்த காலம், அதாவது 12ஆம் இடத்துல குரு அமைந்திருந்ததுங்க. அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக அமையலை. சில முயற்சிகள் எடுத்தீங்க, அதுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கல. அதே சமயம் நாளைக்கு நல்லது நடக்குமா, நாளைக்கு நல்லது நடக்குமா, அடுத்த மாதம் நல்லது நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இப்போ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களால் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுதுங்க. அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் இந்த கிரகங்கள் அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானுங்க, 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும், 3ஆம் இடத்தில் புதன் பகவான், 5ஆம் இடத்தில் கேது பகவான், அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 12ஆம் இடத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான். இதுதான் உங்களுடைய கிரக அமைப்புகள். இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் நீங்கள் எதை எப்படி செய்யலாம், எந்த முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு இருப்பதனால, அதாவது தேவையான சில ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக முன்னேற்றம், அது மட்டும் கிடையாது, பூர்வீகத்தை விட்டு புதுசாக இடம் மாறி உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முயற்சிகள் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்கும் சில மனச்சங்கடங்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்டது. அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடியது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து சில விதமான சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அதே நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடங்கள் ஆகிட்டு இருந்தது. அடுத்தது திருமணத்துக்கு ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க. சிலர் ஒரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள வாழ்க்கையை நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுலேயும் சில தாமதங்கள், தடைகள், அந்த ஒரு முயற்சிகள் எடுத்து முடியாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த நிலையிலிருந்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கும்போது, அதாவது திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு சாதகமாக அமையும். கடந்த காலத்தில் 7ஆம் இடத்துல பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம், பழக்க வழக்கம், கூட்டாளிகள்னால குழப்பங்கள், கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில் செய்து விரயங்கள் எல்லாமே அடைஞ்சிருப்பீங்க. யாரை அதிகமாக நம்பணுமோ ஒரு முயற்சிகள் எடுத்து இவங்களால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களால பண விரயம், மன கஷ்டம், அடுத்தவங்களை நம்பி நம்ம விரும்ப ஒரு சிக்கலில் சிக்கிட்டுமே, பணம் கொடுத்து ஏமாந்துட்டுமே, இத்தனை நாள் போராடி கஷ்டப்பட்டு அடுத்தவங்களாலே நம்மளுடைய பணம் எல்லாமே நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தது. அந்த குரு உங்களுடைய கரெக்டாக அஸ்தமஸ்தானத்தில் இருக்கிற போது நமக்கு நன்மையை யார் நம்பினாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டு அதிலிருந்து அந்த மாற்றத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம். அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்நிய பழக்க வழக்கங்களும் மேன்மை கொடுக்கும். பெரியவங்களுடைய, அதாவது ஒரு நல்ல ஒரு செல்வந்தர்களால் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக சொல்லப்போனால் வெளியூர் பிரயாணங்களால்
ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா கடந்த காலத்தில் அலைச்சல் கொடுத்தது, மன உளைச்சல் கொடுத்தது, எங்கெங்கேயோ நம்ம வேலை செஞ்சோம், ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியல, சரியான வேலை அமையலை அப்படின்னு வருத்தப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும், நிரந்தரமான வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா சாதகமாக அமையும். குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் விரயங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும். ஆனால் 3ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு சுப விரயங்கள், ஒரு வீடு கட்டலாம்னு கட்டியிருப்பீங்க, முழுசாக கட்டி முடிக்க முடியல, ஒரு லோன் எதிர்பார்த்தேன் அது கிடைக்கவே இல்லை, இப்போ வேலை பாதியில் நின்று போச்சு. சிலர் பார்த்தோம்னா வீடு வாங்கியிருப்பீங்க, கடன் ஆகிட்டு இருக்கும், கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்கும். கடைசி வீட்டில் பார்த்தோமா இப்போ இருக்கக்கூடிய அதாவது வாங்கின வீடு நிற்குமா, அதாவது கம்பெனி வித்தரலாமா, இது வச்சிருக்கலாமா, கடன் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் எல்லாமே கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்ம ரீதியில் பார்த்துட்டோம்னா 5ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிற போது சொந்த பந்தங்கள் உறவு முறையில் பார்த்தோம்னா நீங்கள் நல்ல நெருக்கமாகவே இருந்திருப்பீங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். பாசத்துக்கு கண்டிப்பாக வேணும், 4 பேர் வேணும், நமக்கு சொந்த பந்தம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் அந்த சொந்த பந்தங்கள்னாலேயே மன உளைச்சல்கள் உருவாகியிருக்கும். நீங்கள் நல்லதே தான் பண்ணியிருப்பீங்க, வேணும் தான் நினச்சி அவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கும் சரி, அவங்களுக்காக எவ்வளவோ நீங்கள் சம்பாதனையிலிருந்து அவங்கள ஒரு கஷ்டமான முன்னவே நிற்கிற வரைக்கும் எல்லாமே இருந்திருப்பீங்க. கடைசியிலே இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பின்வாங்கும் போது, கொஞ்சம் கஷ்டப்படும் போது அவங்க உங்களை தேவையில்லாமல் மன வருத்தத்துக்கு ஆளாக்கி இன்றைக்கி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். ஆனால் இதனால் மன உளைச்சல் படுறது மட்டும் இல்லை, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாமே கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டிங்க. இன்றைக்கி வரைக்கும் பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. சில பாதிப்புகள், சிலருக்கு ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துருவோமா, கடன் சுமையிலிருந்து தப்பிச்சு வந்துருவோமா, நம்மளுடைய இத்தனை நாள் கட்டி காப்பாற்றினா கௌரவத்தை எந்த சூழ்நிலையும் நம்ம இழக்கக்கூடாது, தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு போராடிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கு முடிவில்லாமல் போயிட்டு இருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சாதானே நம்மளால் சாதிக்க முடியும். நம்மகிட்ட திறமை இருக்குது, அதே நேரத்தில் நல்ல ஒழுக்கம் இருக்குது, பழக்க வழக்கம். ஏன்னா ஒழுக்கத்தை பற்றி ரிஷபராசினியர்கள் பற்றி எப்போவுமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க, யாரும் வெறுக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆனால் நம்மக்கிட்ட எல்லா திறமைகள் இருந்து சரியான முறையில் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஆகிட்டு இருக்கும். சூழ்நிலைகள் அடுத்தவங்களுக்கு ஒரு சாதகத்தை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க, ஆனால் உங்களால் ஒரு முயற்சிகள் எடுத்து சாதகமாக பயன்படுத்த முடியாமல் ஒரு காலகட்டமாக தான் நடந்துட்டு இருந்தது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் ஒரு சில தடைகளில் விலக்கி ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிர பகவானும் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா ஆரம்ப காலத்திலே ஜூலை மாதம், அதாவது 6ஆம் தேதியே 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க. அதே நேரத்தில் சூரிய பகவான் 16ஆம் தேதி பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுங்க. அப்போது இந்த சுக்கிரனும் சூரியனும் இணையும் போது மனசில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், ஒரு தைரியம் பிறக்கும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள், முடிவுகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். பூர்வீக சொத்து இருக்குது, இல்லை நான் ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடம் இருக்குது, ஆனால் அது வாங்குறதுலேருந்து பிரச்சனையாக இருக்குது, அந்த இடத்துல போய் உட்கார முடியல, ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சாலும் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற சொத்து, பூர்வீக வழக்கு, அதாவது மாதிரி கோர்ட்டு பிரச்சனை, வம்பு வழக்குகள் எல்லாமே செலவு பண்ணி நாட்கள் தான் போகுது, ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது, பிரச்சனை மேலே பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் விரயங்கள் எந்த வழியில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருந்து விலகி வரக்கூடிய வாய்ப்புகள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நன்மையான விஷயங்கள் சாதகமாக முடித்து, அதாவது நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும். இந்த ஜூலை மாதத்திலேயே எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம்னா, இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில நல்ல வாய்ப்புகளாக அமையுங்கிறதுனால முயற்சிகள் ரிஷபராசி நேயர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். இருப்பினும் நான் சொன்னது கோச்சார பலன்.
இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரியுங்க. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து என்ன தசா புத்தி நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பாக அமையும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம். ஏதோ சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.